Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. திருவள்ளூரில் அமோனியா கசிவால் தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. அமோனியா கசிவு காரணமாக பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கவியரசன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. அண்மையில திருவள்ளூர் மாவட்டத்துல இயங்கி வந்த ஒரு தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த விவகாரம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. இந்த நிலைமையில காவல்துறை தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. ஆலையினுடைய உரிமையாளர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல நாளேடுகள்ல வெளிவந்த செய்தியின் அடிப்படையில இந்த வழக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. அதன் பிறகு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாதுகாப்பு விதிகளை குறிப்பிட்ட ஆலை பின்பற்றவில்லை அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே தெரியுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல முறையான எச்சரிக்கை அமைப்பு, தீயணைப்பு வசதிகள் இதெல்லாம் இல்லை. அதே போல அரசு காப்பீடு திட்டத்தின் இஎஸ்ஐ ஊழியர்களுக்கு கொடுக்கப்படல. இப்படி பல்வேறு விஷயங்கள் தவறாக இருப்பது விசாரணையின் போது தெரிய வந்தது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்ப அதன் பிறகு ஒரு முக்கியமான உத்தரவை அவங்க பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் ஆகஸ்ட் 31 பதிலளிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அடுத்த விசாரணை தேதிக்கு குறைந்தது ஒரு வாரத்துக்கு முன்பாக சென்னையில் உள்ள தீர்ப்பாயத்தின் தெற்கு மண்டல அமர்வுல உங்களுடைய பதில்களை பிரமாண பத்திரங்களாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவங்க தங்களுடைய பதில்களை கொடுத்த பிறகுதான் இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறது, எந்த அளவுக்கு நிலைமை மாறப்போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பராசக்தி, தகவலுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.